பம்மேர போத்தன்னா என்பவர் ஒரு பிரபலமான தெலுங்கு கவிஞர் மற்றும் சிறந்த ராம பக்தர் ஆவார். அவரின் வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள். பம்மேர போத்தனா சிறந்த சிவபக்தரான கவிஞர் ஸ்ரீநாதருடன் நட்பு பாராட்டியவர். இவர் சமஸ்கிருதத்திலிருந்து பாகவதத்தை தெலுங்கிற்கு மொழிபெயர்த்தார். போத்தன்னா, ஸ்ரீநாதா மற்றும் பிற சிறந்த தெலுங்கு கவிஞர்களின் மூலமாகவே உன்னதமான பாகவதம், ராமாயணம் மற்றும் மகாபாரதம் தெலுங்கு பேசும் மக்களுக்கு அவற்றை தெரிந்து கொள்ள மிகவும் உதவியது. பம்மேர போத்தனா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தெலுங்கு கவிஞர் ஆவார். இவர் வாராங்கலில் இருந்து 20 மைல் தொலைவில் உள்ள பம்மேரா என்ற கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை கேசன்னா மற்றும் தாயார் லக்கசனம்மா. இவர் இயற்கையிலேயே மிகப்பெரிய பண்டிதராகவும் அறிஞராகவும் மிக ஞானம் உள்ளவராகவும் விளங்கினார். போத்தன்னா மிகவும் இனிமையான கண்ணியமான மனிதர். தொழிலால் விவசாயம் செய்து வந்தார். சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் விவசாய தொழிலையே தன் தலையாய பணியாக மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். சிறு வயதிலேயே மன்னன் ஸ்ரீ சிங்க பூபாலனின் துணைவியான போகினியை புகழ்ந்து அவர் எழுதிய போகினி தண்டகம் என்ற கவிதையே அவரது முதற் படைப்பாகும். சிவபெருமானின் மகனான வீரபத்ரனின் சாகசங்களை விவரிக்கும் அவரது 2வது படைப்பு வீரபத்ர விஜயமு ஆகும். சிவன் இல்லாத நேரத்தில் தட்ச பிரஜாபதியால் நடத்தப்பட்ட யாகத்தை அழித்தவரே வீரபத்ரராவார். போத்தன்னா அவரது இளமை பருவத்தில் மிகச் சிறந்த சிவபெருமானின் பக்தராக இருந்தார். பிறகு ஒரு சமயத்தில் அவர் தீவிர ராம பக்தரானார். போத்தன்னா ராம பக்தனானதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சம்பவம் உள்ளது. அது என்னவென்றால், ஒரு அதிகாலை பொழுதில் சந்திர கிரகணத்தின் போது கோதாவரி நதிக்கரையில் போத்தன்னா சிவனை குறித்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த நல்ல தருணத்தில் ராமர் ஒரு அரசன் போல் உடையணிந்து தோன்றி பாகவதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்து தனக்கு அர்ப்பணிக்குமாறு போத்தன்னாவிடம் கூறினார். அதன் பிறகு போத்தன்னா வியாசரின் சமஸ்கிருத பாகவதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்து ஸ்ரீ ராமபிரானுக்கு அர்ப்பணித்தார். இதற்கிடையில் வாராங்கல் மன்னன் சர்வஞ்ச்ன சிங்க பூபாலன் போத்தன்னாவை ஆந்திர மகாபாகவதத்தை தனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆணையிட்டும் போத்தன்னா அதற்கு செவி சாய்க்காமல் ராமச்சந்திரமூர்த்திக்கே தனது பாகவதத்தை அர்ப்பணித்தார். மேலும் மரணத்தை அடைந்து மடியும் மனிதர்களுக்கு தனது அர்ப்பணிப்பை வழங்குவதை விட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியான மகாவிஷ்ணுவுக்கு தனது படைப்பை அர்ப்பணிப்பது சிறந்தது என்று அவர் கருதினார். ஆந்திர மகாபாகவதத்தின் மூலம் போத்தன்னா தெலுங்கு தேச மக்களுக்கு தெய்வீக அறிவை வழங்கினார். கல்வி அறிவில் தேர்ச்சி பெறாத தெலுங்கர்கள் கூட தெலுங்கு இலக்கியத்தின் மகுடமான போத்தன்னாவின் படைப்பான ஆந்திர மகாபாகவதமும் மற்றும் கஜேந்திர மோட்சமு மற்றும் பிரகலாத சரித்ரா அத்தியாயங்களிலிருந்து வசனங்களை உடனடியாக மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆந்திர மக்களின் மிகவும் பிரியமான கவிஞர் பம்மேரா போத்தன்னா ஆவார். போத்தன்னாவின் பாகவதமு வியாசரின் பாகவதத்தை விட மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று அனைவராலும் கருதப்படுகிறது. ஏனென்றால் ஸ்ரீராமரின் கட்டளையின் பேரில் அது எழுதப்பட்டதால்தான். போத்தன்னா மாதா சரஸ்வதி தேவியின் அன்பை பெற்றவர். அவர் தனது வாழ்க்கையின் மகத்தான பணியை பகவான் ஸ்ரீராமரின் பாதத்தில் சமர்ப்பித்து உலகில் ஒரு நித்தியமான பெயரும் புகழையும் பெற்றுள்ளார். அவரது படைப்புகள் தெலுங்கு தேச மக்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படுகிறது. போத்தன்னாவை போல் நாமும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதங்களில் நம்மை சமர்ப்பித்து மோட்சம் அடைவோம். இதுவே பம்மேரி போத்தன்னாவின் வாழ்க்கை வரலாறு ஆகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.